வெல்கம் லக்ஷ்மி தமிழ். இன்றைக்கி வந்து கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா அதை கரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சிறுகன் வேலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி எடுத்து அதில் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கஷாயமாக வச்சுட்டு அது கூட நெருஞ்சி முள் பவுடர் அதையும் போடலாம். உங்களுக்கு பச்சையாக கிடைச்சாலும் அதையும் பொறிச்சு நம்ம போட்டுக்கலாம். அது கூட கரும்புலாவோட தலை தெரியுங்களா, அந்த சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் கரும்புலா, நீள நீளமாக. அது இந்த ஆடெல்லாம் சாப்பிடும். அதனுடைய இலை கொஞ்சம் பறித்து அதுக்குள்ளே போட்டுக்குங்க. அது ஒன்றும் பண்ணாது, நம்ம பயந்துக்கணுங்கிறது கிடையாது. அந்த பழம் கருப்பு கலரில் குட்டி குட்டியாக இருக்கும். அதை நம்ம அமுத்துனோம்னா நீல கலராக தெரியும். அது நம்ம முடிக்கும் கூடி தேய்ச்சா கலர் கொடுக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு பொரிச்சிங்கன்னா தலை கொஞ்சம் நீள நீளமாக இருக்கும். இப்போ நான் அந்த தலை காட்ட முடியல, பின்னாடி ஏதாவதுல காட்டுறேன். அது கொஞ்சம் போட்டுக்கோங்களா. அது கூட நம்ம இந்த 3ஐயும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட இந்த தலையும் போடலாம். கிட்னிக்கு இதில் மிகவும் உங்களுக்கு சரியாகும். இது கீரை மாதிரி தான். இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, எனக்கு பேர் வரமாட்டேங்குது. இது என் வீட்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். இதில் பூ ஒரு வயலட் கலர், லைட் வயலட் கலர் சின்ன சின்னதாக இருக்கும். தலை எனக்கு திடீர்னு ஞாபகம் வரல, அந்த பேர் வரமாட்டேங்குது. உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதனுடைய தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பார்த்திங்களா, பூ இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி பூ. நீங்கள் தலை தெரியலனாலும் இந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது. இதனுடைய பூ பார்த்திங்களா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் ரோஸ் கலரில். இதையும் கொஞ்சம் எடுத்து அது கூட போட்டு நல்லா கஷாயமாக கொதிக்க வச்சுட்டு ஒரு டம்ளர் வர வரைக்கும் அதை நீங்கள் நல்லா வடிச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றுலேயே குடித்தா நல்லது. நல்லா யூரின் எல்லாம் நல்லா வரும். அது கூட அடிச்சுட்டே வந்துடும். நீங்கள் அடிக்கடி இதை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊற்றி இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 லிட்டர் வர்ற மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு, இல்லாட்டி நீங்கள் அவ்வளோ தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க முடியலங்களும் ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி போட்டு எல்லாம் கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து தண்ணி தாகம் அடிக்கும் போதெல்லாம் எடுத்து ஒரு டம்ளரில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா யூரின் நல்லா வரும். யூரின்லேயே நல்லா வந்துடும். அந்த மாதிரி பண்ணலாம். அது கூட நம்ம அந்த வாழைத்தண்டு இருக்குது இல்லைங்களா, வாழைத்தண்டுடைய ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அது டெய்லியும் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் குடிக்கணும், ரொம்ப நாள் குடிக்கக்கூடாது. ஒரு 15 நாள், ஒரு 22 நாள் அந்த மாதிரி குடிங்க. குடிச்சிட்டு வாழை மரத்தோடைய அந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, வாழைத்தண்டை அப்படியே அடிபாகத்தை வெட்டி விட்டுட்டு அதில் லைட்டாக நம்ம தோண்டி விட்டோம்னா மூடி வச்சிடணும். நைட்லேயே தோண்டி மூடி வச்சிடணும். குழி மாதிரி பறித்து விட்டு காலையில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நிறைஞ்சிருக்கு. அதை நம்ம எடுத்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரலாம். அது ஒரு தொடர்ந்து எப்போ கிடைக்குமோ அப்போல்லாம் குடித்தோம்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். யூரின் நல்லா வந்துடும். நம்ம அது கூட இந்த மாதிரி ரெமெடியெல்லாம் தயாரிச்சுக்கலாம். முள்ளங்கி